வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அன்பு கதை நேரம் ஆடியோ நாவல். வீரன்குளம் கிராமம் அந்த காலையிலும் வழக்கம் போல சூரியன் முழுமையாக உதிக்கும் முன்பே விழித்துக் கொண்டிருந்தது. வீட்டின் வாசல்களில் பெண்கள் கோலம் போட்டு கொண்டிருந்தார்கள். தொலைவில் கோயில் மணி ஒலி மெதுவாக கேட்டது. பனித்துளிகள் படர்ந்த வயல்வெளியில் காற்று வீசும் போதெல்லாம் நெற்கதிர்கள் மெதுவாக அசைந்து அந்த கிராமத்தையே இன்னும் அழகாக மாற்றிக் கொண்டிருந்தன. சேவல்கள் கோவும் சத்தமும், பால் கறக்கும் மாடுகளின் மணி ஓசையும், அடுப்பில் கொதிக்கும் காஃபியின் மனமும் சேர்ந்த அந்த விடியல் வீரன்குலத்துக்கே உரிய ஒரு அமைதியை சுமந்து வந்தது. ஆதவன் ஏற்கனவே குளித்து முடித்துவிட்டு வயலுக்கு போக தயாராகி கொண்டிருந்தான். தோளில் துண்டை போட்டபடி வாசலுக்கு வந்தவனை பார்த்ததும் சமையலறையிலிருந்து காமாட்சி, "ஆதி, முதல்ல 2 இட்லியாவது சாப்பிட்டுட்டு போப்பா. நேத்து காலையில சரியா சாப்பிடாம போனேன்" என்று குரல் கொடுத்தாள். "அம்மா, வயலுக்கு போயிட்டு வந்த பிறகு சாப்பிடுறேன்" என்றதும், "அதுதான் தினமும் சொல்ற, வெயில்ல சுத்துற உடம்புக்கு சாப்பாடு தான் பலம்." "சரி சரி, வைங்க." அவன் நாற்காலியில் அமர்ந்த உடனே சூடாக இருந்த இட்லியை தட்டில் வைத்த காமாட்சி அப்போதுதான் புத்தகங்களை கையில் பிடித்து கொண்டு அவசரமாக ஓடி வந்தாள் காவ்யா. "அண்ணா, ஒரு ஹெல்ப்" என்றதும் இட்லியை வாயில் போட்டுக்கொண்டே அவளை பார்த்தான் ஆதவன். "என்னடா காலையிலேயே?" "அண்ணா, எனக்கு காலேஜ் ப்ராஜெக்ட் சப்மிஷன் இருக்குண்ணா." "சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்?" "ப்ராஜெக்ட் இங்கிலீஷ்ல இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும்" என்றாள். ஆதவன் சிரித்து விட்டான். "யாரு, நானா?" என்றான். "நீயே இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல தான் படிக்கிற, என்கிட்ட ஏன் கேட்கிற?" "அதனால தான் சொல்றேன், கிராமர் கொஞ்சம் டவுட்டு." "சரிடா, அதை நான் எப்படி சொல்லி தருவேன்?" காவியா கண்களை உருட்டினாள். "புது இங்கிலீஷ் மிஸ் இருக்காங்களே, அவங்க கிட்ட கேட்டா சொல்லி தருவாங்கல்ல" என்றாள். அந்த ஒரு வார்த்தை கேட்டதும் ஆதவனின் முகத்தில் இருந்த சிரிப்பு மெதுவாக மறைந்தது. "நீ வேற யாரையாவது கேளு காவியா." "ஏன் அண்ணா?" "சும்மாதான்." "சும்மாதானா, இல்ல நேத்தே ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டீங்களா?" ஆதவன் தண்ணீர் டம்ளரை மேசையின் வைத்தான். "உனக்கு வேற வேலை இல்லையா? அப்போ சண்டை போட்டுக்கிட்டீங்க அப்படிதானே? போடி" என்றான். "அடடே, முகத்தை பார்த்தாலே தெரியுது." "இல்ல காவியா, அவங்கள ஏன் தொந்தரவு பண்ணணும்? அவங்களே வந்து 2 நாள் தானே ஆகுது, அதான் சொன்னேன்" என்றாள். "டவுட் கேட்கறது எப்படி தொந்தரவாகும் அண்ணா?" என்றாள் காவ்யா. "சரி, நீ என்னமோ பண்ணு, நான் கிளம்புறேன்" என்று அவன் எழுந்து கிளம்ப முயன்றான். "அண்ணா, நானும் வரேன், பள்ளி பக்கமா தானே காலேஜ் பஸ் வரும்" என்றதும், "சரி வா" என்றான். இருவரும் வீட்டை விட்டு வெளியே கிளம்பினார்கள். வழியெங்கும் காவ்யா பேசிக்கொண்டே வந்தாள். ஆனால் ஆதவன் அவ்வப்போது "சரி" என்று மட்டும் பதில் சொன்னான். "அண்ணா" என்றதும், "என்ன? உண்மையை சொல்லு, அந்த மிஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா?" "எனக்கு எப்படி தெரியும்?" "அட, நேத்து 2 தடவை பார்த்துட்டு வந்திருக்க, அதனாலலாம் ஒருத்தரை பத்தி சொல்ல முடியாது காவ்யா." காவ்யா மெதுவாக சிரித்தாள். "இதுவரைக்கும் எந்த பொண்ணை பத்தியும் அண்ணன் இப்படி பேசினதே இல்ல. ஏதோ இருக்கு" என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். அதே நேரத்தில் வீரன்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகம் மீண்டும் மாணவர்களின் சத்தத்தால் நிரம்பிக் கொண்டிருந்தது. வகுப்பறைக்குள் ஓடிக்கொண்டிருந்த மாணவர்கள் புதிய ஆங்கில ஆசிரியரை பார்த்ததும் மரியாதையாக வணக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். "குட் மார்னிங் மிஸ்." "குட் மார்னிங்" என்று ஒவ்வொருக்கும் சிரித்தபடியே பதில் சொன்னாள் யாழினி. நேற்றை விட இன்று அவள் முகத்தில் குறைந்த நேற்றை விட இன்று அவள் முகத்தில் இருந்த பதற்றம் குறைந்திருந்தது. அந்த பள்ளியும் அந்த மாணவர்களும் அந்த கிராமமும் மெதுவாக அவளுக்கு நெருக்கமாகிக் கொண்டிருந்தன. முதல் வகுப்புக்குள் நுழைந்தவள் கரும்பலகையில் பெரிய எழுத்துக்களில் ஒரு வார்த்தையை எழுதினாள்: ட்ரீம். மாணவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். "சரி, இதுக்கு அர்த்தம் யாருக்கு தெரியும்?" வகுப்பறை முழுக்க அமைதி. சிலர் தலை குனிந்தார்கள், சிலர் புத்தகத்தை பார்த்தார்கள். முதல் பெஞ்சில் இருந்த ஒல்லியான ஒரு சிறுவன் தயக்கத்துடன் எழுந்து நின்றான். "மிஸ்." "ம், சொல்லு." "கனவு" என்றான். யாழினியின் முகத்தில் உடனே புன்னகை மலர்ந்தது. "வெரி குட்." வகுப்பில் இருந்த மற்ற மாணவர்கள் அவனை பார்த்தார்கள். "பேர் என்ன?" என்றதும், "கார்த்திக் மிஸ்." "ஓ, சூப்பர் கார்த்திக்." அவள் மீண்டும் பலகையை பார்த்தாள். "இங்கிலீஷ்னா நிறைய பேருக்கு பயம். ஆனா அது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்ல, ஒரு லாங்குவேஜ். குழந்தையா இருந்தப்போ தமிழ் பேச கத்துக்கிட்ட மாதிரி இதையும் பேசி பேசி தான் கத்துக்கணும்" என்றாள். மாணவர்கள் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். "இனிமே என் கிளாஸ்ல யாரும் ஆன்சர் சொல்ல பயப்படக்கூடாது" என்றாள். ஒரு மாணவி மெதுவாக எழுந்தாள். "மிஸ், தப்பா பேசிட்டா?" என்றதும் யாழினி சிரித்தாள். "தப்பா பேசுறவங்க தான் ஒரு நாள் சரியா பேசுவாங்க" என்றாள். அந்த ஒரு வாக்கியம் முழு வகுப்பறையின் பயத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்தது. அந்த ஒரு வகுப்பு முடிந்த பிறகு யாழினிக்கு நேரம் போனதே தெரியவில்லை. ஒவ்வொரு வகுப்பிலும் மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவளிடம் இயல்பாக பேச ஆரம்பித்தார்கள்.
இடைவெளியில் கூட 2-3 மாணவிகள் ஆசிரியர் அறை வாசலிலேயே நின்று, மிஸ், இந்த வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் என்று தயக்கத்தோடு கேட்டார்கள். யாழினி சிரித்தபடியே ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொடுத்தாள். தப்பா பேசிடுவோன்னு பயப்படாதீங்க, பேச ஆரம்பிச்சா தானே சரியா வரும் என்ற அவளுடைய வார்த்தைகள் மாணவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தன. அதை தொலைவில் இருந்து கவனித்த ராமமூர்த்தி சார் அருகில் நின்ற கணித ஆசிரியரிடம், பாத்தீங்களா, ஒரு நாள்லயே பசங்க அந்த மேடத்தோட பழகிட்டாங்க என்று மகிழ்ச்சியாக சொன்னார். அதை கேட்ட ஆசிரியரும், அன்பா சொல்லிக் கொடுக்கிறவங்கள குழந்தைகளுக்கு எப்பவும் பிடிச்சிடும் சார் என்று புன்னகைத்தார். மாலை 4 மணியை தாண்டியதும் கடைசி மணி ஒலித்தது. தேங்க்யூ மிஸ் என்று மாணவர்கள் கையசைத்தபடி வெளியேற யாழினியும் அவர்களை பார்த்து சிரித்தாள். பள்ளி வளாகம் மெதுவாக வெறிச்சோட ஆரம்பித்தது. ஆசிரியர்களும் ஒருவர் பின் ஒருவராக வீட்டிற்கு புறப்பட்டு சென்றார்கள். வாசலை தாண்டி வெளியே வந்தவள் வானத்தை ஒரு நொடி பார்த்தாள். காலை முழுக்க நீளமாக இருந்த வானம் இப்போது கருமேகங்களால் மூடப்பட்டிருந்தது. காற்று திடீரென்று வேகமாக வீச ஆரம்பித்தது. சாலையோர மரங்கள் சலசலத்து ஆடின. சில துளிகள் அவள் கையில் விழுந்தன. மழை வரப்போகுதோ என்று நினைத்த அடுத்த நிமிடமே வானமே திறந்தது போல மழை கொட்ட ஆரம்பித்தது. பள்ளி வாசலுக்கு மீண்டும் ஓடி வந்து நின்றாள். சில மாணவர்கள் சிரித்தபடியே மழையில் நனைந்து ஓடினர். சிலர் குடையுடன் பெற்றோருடன் கிளம்பினர். 10 நிமிடங்கள், 15 நிமிடங்கள். ஆனால் மழை குறைவதற்கு பதிலாக இன்னும் பலமாக பெய்தது. சாலையில் மழைநீர் ஓடத் தொடங்கியது. பேருந்து வரவே இல்லை. யாழினி தனது கைபேசியை எடுத்து பார்த்தாள். சிக்னலும் சரியாக இல்லை. இப்போ நடந்தே போனாலும் பாதி வழியில முழுசா நனைஞ்சிடுவேன் என்று மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருந்த போது தொலைவில் இருந்து ஒரு மோட்டார் பைக்கின் சத்தம் கேட்டது. மலைத்துளிகளை வெட்டி கொண்டு ஒரு பைக் பள்ளி வாசல் அருகே வந்து மெதுவாக நின்றது. ஹெல்மெட்டை கழற்றியவன் ஆதவன். இன்னும் கிளம்பலையா என்றான். யாழினி சிரிக்கவும் இல்லை, கோவப்படவும் இல்லை. மழை கொஞ்சம் குறைஞ்சா போயிடலான்னு பார்த்தேன் என்றாள். ஆதவன் வானத்தை ஒரு முறை பார்த்தான். இந்த மழை சீக்கிரம் நிக்கிற மாதிரி தெரியல என்றதும், பரவாயில்ல, நடந்தே போயிடுறேன் என்றாள். அவன் சாலையை சுட்டி காட்டினான். அங்க பாருங்க, ரோடு முழுக்க சேரா இருக்கு, பாதி வழியில வலிக்கு விழுந்தா என்றதும், அதை நான் பார்த்துக்கிறேன், பரவாயில்ல என்றாள். சில நொடிகள் அவளை பார்த்தபடியே நின்றவன் மெதுவாக, சரி வாங்க, வீட்டுல விட்டுடுறேன் என்றான். யாழினி உடனே தலையசைத்தாள். வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் என்றாள். ஏன் என்று கேட்டான். உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்றாள். ஆதவன் லேசாக சிரித்தான். இது சிரமம் இல்ல. அவள் எதுவும் பேசவில்லை. அவன் மீண்டும் அமைதியாக சொன்னான். இத உதவின்னு நினைக்காதீங்க. அந்த வார்த்தைகள் யாழினியை அமைதியாக்கின. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு பண்ற சாதாரண விஷயம். அந்த வார்த்தைகள் யாழினியை அமைதியாக்கின. சில வினாடிகள் யோசித்தாள். பிறகு மெதுவாக சரி என்று சொல்லிவிட்டு பைக்கின் பின்புறம் ஏறி அமர்ந்தாள். ஆதவன் பைக்கை மெதுவாக இயக்கினார். மழைத்துளிகள் இருவரின் தோள்களிலும் முகத்திலும் சிதறின. கிராமச் சாலையில் மழைநீர் ஓடிக்கொண்டிருந்தது. பைக் மிகவும் மெதுவாக நகர்ந்தது. இருவரும் எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த அமைதி இந்த முறை சங்கடமாக இல்லை. வார்த்தைகள் தேவையில்லாத ஒரு அமைதி அது. யாழினி சாலையோர வயல்களை பார்த்து கொண்டே வந்தாள். மழை பெய்ததால் மண்வாசனை காற்றோடு கலந்திருந்தது. அதை ஆழமாக சுவாசித்தவள் கண்களை ஒரு நொடி மூடிக்கொண்டாள். இந்த வாசனை எத்தனை வருஷமாச்சு என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள். அவளுக்கு தெரியாமல் முன்னால் பைக் ஓட்டி கொண்டிருந்த ஆதவனின் உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. காரணம், ரியர்வியூ கண்ணாடியில் அவளுடைய முகம் தெரிந்தது. காலை இருந்த கடினமான முகம் இப்போது இல்லை. மழையை ரசிக்கும் ஒரு குழந்தையைப் போல அமைதியாக இருந்தாள். அதை பார்த்தவன் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவளை பற்றிய முதல் தவறான எண்ணம் மெதுவாக மாற ஆரம்பித்தது. மழை கொஞ்சமும் குறையவில்லை. கிராமத்தின் குறுகலான சாலைகளில் மழைநீர் ஓடிக்கொண்டிருந்தது. ஆதவன் மிகவும் கவனமாக பைக்கை ஓட்டிக் கொண்டிருந்தான். அவ்வப்போது சாலையில் இருந்த பள்ளங்களை தவிர்த்து மெதுவாக திருப்பினான். பின்னால் அமர்ந்திருந்த யாழினி ஒரு கையால் தனது துப்பட்டாவை பிடித்துக்கொண்டு இன்னொரு கையால் பைக்கின் பின்புற கைப்பிடியை இறுக்கமாக பிடித்திருந்தாள். இருவருக்கும் நடுவே இன்னும் அந்த தயக்கம் இருந்தாலும் காலை முதல் இருந்த தூரம் மட்டும் இப்போது கொஞ்சம் குறைந்திருந்தது. உங்களுக்கு மழை பிடிக்குமா என்று திடீரென்று கேட்டான் ஆதவன். அந்த கேள்வியை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பிடிக்கும் என்றாள். நனைஞ்சா காய்ச்சல் வந்துரும்னு பயமா இல்லையா என்றான். சின்ன வயசுல மழை வந்தா வீட்ல இருந்து ஓடி போய் நனைவேன். அம்மா திட்டுவாங்க,
ஆனா அடுத்த முறை வந்ததும் மறுபடியும் அதே தான் செய்வேன் என்றாள். ஆதவன் சிரித்தான். அப்படின்னா இப்போ இறங்கி நனைஞ்சிட்டு போலாமே. இப்போ நனைஞ்சா டீச்சர்னு யாரும் நம்ப மாட்டாங்க என்றாள். அதுவும் சரிதான் என்று இருவரும் சிரித்தார்கள். அந்த சிரிப்பு நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அடுத்த கணமே சாலையோர புதருக்குள் இருந்து ஒரு சிறிய நாய்க்குட்டி திடீரென்று பைக்கின் குறுக்கே ஓடி வந்தது. ஐயோ என்று யாழினி பதறிய அதே நொடி ஆதவன் முழு பலத்தோடு பிரேக்கை பிடித்தான். மழையால் நனைந்த சாலையில் பைக் லேசாக வழுக்கியது. ஒரு கணம் இருவருக்கும் என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை. தடுமாறிய யாழினி கீழே விழுந்துவிடப் போகிறோமோ என்ற பயத்தில் தன்னை அறியாமல் ஆதவனின் தோளை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். பைக் சில அடிகள் சறுக்கிய பிறகு நின்றது. மழை மட்டும் மாறாமல் பெய்து கொண்டே இருந்தது. இருவரும் சில நொடிகள் அப்படியே அமைதியாக இருந்தார்கள். ஒன்னில்ல, பயப்படாதீங்க என்ற ஆதவனின் குரல் மெதுவாக கேட்டது. அப்போதுதான் யாழினிக்கு தான் இன்னும் அவன் தோளை பிடித்து கொண்டிருப்பது புரிந்தது. அவள் உடனே கையை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். சாரி என்று அவள் தலை குனிந்தபடியே சொன்னாள். ஆதவன் திரும்பி பார்க்கவில்லை. இதில் எதுக்கு சாரி? யாரா இருந்தாலும் அப்படிதான் பிடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு பதில் யாழினியின் முகத்தில் இருந்த சங்கடத்தை கொஞ்சம் குறைத்தது. அவன் பைக்கை மீண்டும் ஸ்டார்ட் செய்தான். அந்த நாய்க்குட்டிக்கு எதுவும் ஆகலையே? இல்ல, ஓடி போயிடுச்சு என்றான். நல்ல வேலை, ஒன்னும் ஆகல என்றாள். நமக்கும் தான். அவன் சாதாரணமாக சொன்ன அந்த 2 வார்த்தைகளை கேட்டதும் யாழினி அறியாமல் சிரித்தாள். பயணம் மீண்டும் தொடங்கியது. ஆனால் சில நிமிடங்களுக்கு முன் இருந்த அமைதிக்கும் இப்போது இருந்த அமைதிக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. அந்த மழையும் அந்த சில வினாடிகளும் இருவருக்கும் தெரியாமல் அவர்களுக்குள் இருந்த அந்நியத்தை கொஞ்சம் கரைத்திருந்தன. வீடு வந்ததும் ஆதவன் பைக்கை நிறுத்தினான். வீடு வந்துருச்சு என்றான். யாழினி மெதுவாக இறங்கினாள். மழை இன்னும் பெய்து கொண்டே இருந்தது. சரி, உள்ள போங்க, இல்லைனா இன்னும் நனைஞ்சிருவீங்க என்றதும் ரொம்ப தேங்க்ஸ் என்றாள். இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருந்தா நாளைக்குள்ள ஸ்டாக் தீந்துரும் என்றான். அந்த எதிர்பாராத கிண்டலில் யாழினி சிரித்து விட்டாள். அப்படின்னா இனிமே தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன் என்றாள். அதுதான் நல்லது என்றதும் சரி, நாளைக்கு பார்க்கலாம் என்று அவள் வீட்டிற்குள் ஓடி சென்றாள். ஆதவன் பைக்கை திருப்பி கிளம்பினான். அதே நேரத்தில் அவர்கள் இருவருக்கும் தெரியாமல் அதே சாலையின் மறுபுறம் மலையில் நனைந்தபடியே ஒரு கருப்பு நிற கார் அமைதியாக நின்று கொண்டிருந்தது. காரின் முன்பக்க கண்ணாடி வழியாக வீட்டுக்குள் ஓடி செல்லும் யாழினியையும் அங்கிருந்து கிளம்பும் ஆதவனையும் ஒரு ஜோடி கண்கள் அசையாமல் கவனித்துக் கொண்டிருந்தன. சில நொடிகளுக்கு பிறகு அந்த மனிதர் தனது கைபேசியை எடுத்தார். சார், மறுமுனையில் அழைப்பு இணைந்தது. சொல்லு. அவங்க வீரன்குளத்துக்கு வந்தது கன்ஃபார்ம். சில வினாடிகள் அமைதி. பிறகு மிகவும் அமைதியான ஒரு குரல். அவளை கண்காணிச்சுக்கிட்டே இரு. சரி சார். இன்னொரு விஷயம். அந்த மனிதர் பதில் பேசாமல் காத்திருந்தார். அவளுக்கு நாம இங்க இருக்கிறது தெரியக்கூடாது என்றார். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. காரின் உள்ளே மீண்டும் அமைதி. மழைத்துளிகள் கண்ணாடியில் விழுந்து விழுந்தன. மெதுவாக காரின் என்ஜின் ஸ்டார்ட் ஆனது. சில நொடிகளில் அந்த கருப்பு கார் இருளோடு கலந்தபடி அங்கிருந்து மறைந்தது. ஆனால் யாழினியை யார் கண்காணிக்கிறார்கள்? அவர்களுக்கும் வீரன்குளத்துக்கும் என்ன தொடர்பு? யாழினி தேடிக்கொண்டிருக்கும் பதிலும் அவர்களிடம் இருக்கும் ரகசியமும் ஒன்றுதானா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.